பசுமை விவசாயி சேனலுக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு அறிவிக்கிறேன். நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இன்ட்ரோ டாப்பிக்லேயே பார்த்துருப்பீங்க. வாங்க இன்னொரு வந்து என்னென்னு பார்க்கலாம். ஆடு வளர்ப்பு, அப்புறம் குட்டி வளர்ப்பு. இன்றைக்கி வந்து ஆடு வளர்ப்பில் ஒரு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பார்க்கலாம். இந்த மாதத்து ஃபுல்லாக, அதாவது ஜனவரி 2021 வந்து நம்ம வந்து ஆட்டை பற்றி கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பார்க்கலாம். அந்தந்த அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் இந்த மாதிரியான அப்டேட்லாம் பெறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டெய்லி 3:30க்கு எடுத்து பாருங்கள். அலாரம் வச்சு எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். 3:30க்குள்ளே 12:30 to 3:30க்குள்ளே லாக்டவுன் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோ போட்டே இருப்போம். அதுங்கிற கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது கடைசி வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வழி எங்களுக்கு இன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். எப்போவுமே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து பேசிக்காக, அதாவது தெரியாதவங்கள சொல்கிறேன், தெரிஞ்சவங்கள பச்சை மேவு மேயில தான் வந்து உங்களுக்கு ஆட்டுக்குட்டி நல்லா பொதுன்னு கிடைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எப்போ மேவு விழுந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னே நம்ம யோசிக்கிறது, மேவு விழுந்தால் அந்த பச்சை மேயுது, அதுங்காட்டி உங்களுக்கு நல்ல மேவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. மேவொழுகியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மேவொழுகிலேருந்து புழு அதிகமாக வருங்க. அதாவது அந்த புழுவோடு இருக்குங்க. ஆடுங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ அந்த புழுவோடு சாப்பிட்ருச்சு அப்படின்னா தீர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பீச்சக்க ஆரம்பிச்சிருங்க. டிசென்ட்ரி ஆகிறக்க ஆரம்பிச்சிடும். லூஸ் மோஷனாகவே போயிட்டுருக்கோம். சாரி வேறு எதுவும் சொல்லிட்டு லூஸ் மோஷனாகவே போகிறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 80 நாளுக்கு ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குட்டி. இந்த குட்டியோடைய முன்னாடி அந்த ஃபோட்டோ வந்து நல்லா கொழுன்னு இருந்த குட்டிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பீச்சருக்கு ஆரம்பிச்சதுங்க. எத்தனை தாங்க, இது வந்து கிட்டத்தட்ட 15 நாளாக பீச்சது. எல்லா மருந்து ஊற்றி பட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா மருந்து ஊற்றிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து ஒரு பவுட்ரு வாங்கிட்டு வந்து கொடுத்தங்காட்டி இதை கொஞ்சம் கேட்கறக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து சோறாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிக்கிறோம். இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னா தெரியல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இது வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு இதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு தீவாக இருக்குன்னு சொல்லலை. என்னது அப்படின்னா குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாதாரணமாக அந்த ஒயிட் குளுக்கோஸ்ன்னு கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த பவுடர். அதை வந்து நீங்கள் 1 கப் தண்ணிக்கு நல்லா ஒரு குளுக்கோஸ் நல்லா ஒரு 5 to 6 கிராம் நல்லா ஒரு சின்ன ஒரு நார்மல் சைஸ் ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கங்க. ஒரு டம்ளர் நார்மல் சைஸ் டம்ளருக்கு நார்மல் சைஸ் ஸ்பூனில் 1 டம்ளர் போட்டு அதை நல்லா கலக்கி ஸ்ட்ரெஞ்சு வழியாக கொடுங்க. நல்லா ஒரு ஆடு குடிக்கிற அளவுக்கான ஒரு வெதுவெதுப்பான நீரில் கொடுங்க. குட்டி வந்து எதுக்கு வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசென்ட்ரி ஆக நம்ம உடம்பு பீஜகாரம் லூஸ் மோஷன் ஆக உடம்புல இருக்கக்கூடிய அந்த உடம்பு சுறுசுறுப்பு தன்மை குறையும் அப்படிங்கிற குட்டி சோதனை ஆரம்பிக்கும். அது கொடுக்குறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு அது ஒரு சுறுசுறுப்பு இருந்துக்கிட்டு கொண்டே இருக்கும். அப்படிங்கிற கொஞ்சம் ஈஸியாக காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பீச்சு இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கன்ஃபார்ம் பீச்சு நீங்கள் கண்டுக்கலாம் அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே பீச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் இறந்துடும். இது வந்து பால் குட்டி குடித்து பால் அதிகமாக இருந்து டிசென்ட்ரி லூஸ் மோஷனாக போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மாத்திரை சரியாக போயிடும். மாத்திரை ஊற்றி கேட்கல அவங்கள தான் வந்து புழு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். புழு தின்னுச்சு அப்படின்னா ஒரு தடவையும் சரியாயிடும். ஒவ்வொன்றையும் சரியாகாது இந்த மாதிரி பண்ணிடும். வரமேவு தான் இப்போ வரமேவு அப்பவுமே பெஸ்ட்டு. தண்ணி குடிக்கும் நம்ம அப்படியே தண்ணி குடிக்கும். நம்ம டிசென்ட்ரி அதுக்கப்புறம் குடல் புழு நீக்கம் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஏன்னா அந்த மருந்து வாங்குறதுலேருந்து ஒரு ஃபுல்லாக வந்து போய் வாங்குறதுலேருந்து அந்த மருந்து ஊற்றி எப்படி கலக்கி கொடுக்குறோம், அதோடைய அவுட்புட் என்ன, எப்படி இன்புட் அந்த குட்டிக்கு வந்து எப்படி கொடுக்குறோம், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து மழை காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து செம்பளி ஆடு வச்சுக்கிறேங்களுக்கு சொல்கிறேன். மழை காலத்தில் வந்து எங்களுக்கு செம்பளி ஆடுக்கு வந்து கால் வந்து விரிப்பு வர மாதிரி வருது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விரிப்பு மாதிரி வர அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காரணம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, செம்பளி ஆடு கட்டிக்கிறீங்க அப்படின்னா கட்டிக்கிற இடத்த நான் சொல்லலை. அதாவது சும்மா விட்டுருப்பீங்களா, அந்த பட்டி வந்து நதனதன்னு இருந்துச்சு அப்படின்னீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆடுடைய அந்த நதன்னு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஆட்டினுடைய நரம்பு தளர்ச்சி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ரெடி பண்ணோம் அதான் சொல்கிறேன். அப்படியே
வந்து பார்த்துட்டுருக்குறோம். அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு 4 ஆடு 2 ஆடு 3 ஆடு வச்சுருந்தீங்கனாலும் எப்பவுமே அடுத்தவங்களை நம்பி இருக்காதீங்க. அது உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்காது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 கோழி வச்சுருந்தீங்கனாலும் சரி, 2 ஆடு வச்சுருந்தீங்கனாலும் சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிடாய் வச்சுருங்க. ஒரு கிடாயை ஒரு சேவலை வச்சுருங்க. கோழிக்கு சேவல், ஆட்டுக்கு கிடாய் வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து கிடாய் வச்சுருக்கோம். நம்ம ஓன் ப்ரீட் பண்ணும்போது அப்படிங்கையில உங்களுக்கு வந்து கிடாயோட குவாலிட்டி தன்மை நல்லா இருக்குங்க. நம்ம அவங்ககிட்ட வாங்கிட்டு வரையில் அப்போ நம்ம அந்த கிடா என்ன குவாலிட்டியில் இருக்குங்கிறது தெரியாது. அதோடைய குட்டிங்க எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. சின்ன கிடாயாக இருக்குமா இல்லை நல்லா பெரிய வெயிட்டான கிடாயாக இருக்குமான்னு தெரியாது. அப்படிங்கையில் நம்மளுக்கு ஒரே இருக்கும். நம்மளுக்கும் தெரியாது. அதே இப்படிங்கையில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெரிய கிடாயாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய கிடாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம எப்படி இருக்குங்கிறது உங்கள் எப்பவுமே பெஸ்ட்டானதை வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத பெஸ்ட் நீங்கள் கொடுங்க, ஓகேங்களா? எப்பவுமே ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம கொஞ்சம் உண்மையாக யாரையும் ஏமாற்றாமல் இதுதான் அப்படிங்கிறது உண்மையாக பேரை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னம்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்குவாங்க. நம்மகிட்ட வாங்குறதுக்கு உண்டானவங்க இருப்பாங்க. எப்பவுமே கறி விலை அப்படிங்கிறது ஒன்று வந்து குறையாது. கறி விலை ஆடு வாங்க சாப்பிட்றவங்க அதிகமாக ஆடு வளர்த்துறவங்க கம்மியாகிட்டு வராங்க. அப்படிங்கிற இது வந்து உள்ளே வர ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஷூராக கிராண்ட். ஆனால் தெரியாத உள்ளே வர்றவங்களுக்கு இதுக்கு வந்து இது வந்து அப்படியே திருப்பி விட்டுரும். உள்ட்டாதான் தெரியல. இதை வந்து முழுசாக தெரிஞ்சுக்குங்க. யூடியூப்பை பார்த்து மட்டும் ஏன் வராதிங்க. யூடியூப்பை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறத ஒரு ஆடு வாங்குங்க. அந்த ஒரு ஆடுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். 1 இயர் 2 இயர்ஸ் அதுலேருந்து இருங்க. வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம 10 ஆடு ஒரு 10 கோழி வாங்குறதுக்கு நாங்கள் வந்து சொல்கிறது கிடையாது. நீங்கள் வீடியோ பார்த்து வர்றீங்க அப்படின்னாலே ஒரு கோழி வாங்குங்க. அந்த ஒரு கோழிலேருந்து பெருக்கிக்கிட்டு போங்க. அந்த ஒரு கோழிலேருந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களோட சாதகம் வந்து நீங்கள் எப்போவுமே சாதகமாகவே இருப்பீங்க. எப்போவுமே உங்களுக்கு பெஸ்ட்டு கை கொடுக்குறது யார் அப்படின்னா உங்களுடைய வெட்னரி டாக்டர் தான். வெட்னரி டாக்டர் வந்து எப்போவும் எல்லாத்துக்குமே தெரியும். விவசாயம் செய்கிற எல்லாத்துக்குமே தெரியும். மாட்டுக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. லூஸ் மோஷன் போகிறதுக்கான மாத்திரை இருக்குது. அதான் எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு வந்து R2B போட முடியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் அங்கே உங்கள் கோழிங்களை கொண்டுட்டு போனீங்கன்னா கூட போதும். அவங்களே உங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா பார்த்துருவாங்க. அப்புறம் அவங்க இன்னொன்று பார்க்கலாம், இளம் குட்டியில் பராமரிக்கிறதுக்கு ஒன்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய மேல் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மேல் 1 இயர் மேலுங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதோடைய பர்த் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் குட்டிக்கு செக் இதே வந்து நாங்கள் தருவோம். வெளியேயும் தர்றதுக்கு கேட்டாங்கன்னா தர்றதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு செக் பண்ணி அது குட்டி எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து தான். இதோடைய குட்டி நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமேல் கரெக்டாக அந்த மலைக்கு சிக்கிடுச்சு. அந்த குட்டி போட்டது வந்து மலைக்கு சிக்கிச்சு. அப்படிங்கையில் வந்து குட்டி இளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இது போட்டு அந்த குட்டியை பெருசாகிடுச்சு. இப்போ வந்து இது 1.5 இயர்ஸ் மேல். இது வந்து இப்போது இதோட ஈல்டு செகண்ட் பர்த் வந்துடுச்சு. இதோட இன்னொரு ஆட்டுக்கு மேட் பண்ணி அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டும் வெயிட்டும் செமையாக இருந்துச்சு. நடுவில் வந்து அந்த ஒரு குட்டி பிரச்சனை வந்துருச்சு ஆட்டுக்கு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு கருப்பு கலர் இதில் வரைக்கும் வந்திருக்கு. கருப்பு கலர் எப்போவுமே உங்களுக்கு காட்டில் வந்து ஒரு ஹை ரேட். ஏன்னா கிடாய் வெட்டுறதுக்கு வாங்குறது வந்து கருப்பு கலர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதோட நாட்டாட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டு வந்து இப்போ குட்டி போட்டிருக்குதுங்க. இப்போது இந்த ஆட்டு வந்து நம்ம இவ்வளோ பச்சை மேயுது அப்படிங்கிறத விடவும் நாங்கள் அப்படிங்கிற உங்களுக்கு நல்லா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க தலைச்சேரியில் அவ்வளோ பால் இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா அவன் கண்டென்ட் ஆஃப் தீவனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாலும் கூட நாங்கள் அவ்வளோ தீவனம் நல்லா தர்றோம், அதுங்கேட்டி பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நேரம் யோசிச்சிங்கனாலே நாம் தீன் அப்படிங்கிற தரணும். தரது அப்படிங்கன்னா நிறைய பேர் இது மேய்கிறதால ரொம்ப நேரம் மேய்க்கணும் அப்படிங்கிறத கிடையாதுங்க. நீங்கள் அதாவது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மேய்வு இருக்கணுங்க. 6 மணி நேரம் மேய்வு. தண்ணி வந்து அதுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். அதாவது தண்ணி குட்டி ஆடுங்களுக்கு வந்து அதுங்களுக்கு நம்ம ஒரு 2 வேளை கொஞ்சம் காட்டினோம்னா கூட போதும். குட்டிங்களுக்கு வந்து சும்மா இருக்குது அப்படின்னா நீங்கள் குட்டி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சுற்றி மேய்ங்க. ஆடு வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சுக்கிற மேயும் தவளாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டிங்கிறது நம்ம இப்போது எங்கே கட்டிக்கிறீங்க அப்படின்னா அது போய் அங்கேயும் மேய்ஞ்சிட்டு வரும், அங்கேயும் மேயுங்க. அப்படிங்கையில் அங்கே இருக்கிற ஒரு தாகம் அடிக்கையில் அதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் குட்டிங்களை சும்மா விட்டு வளர்த்துறாங்க. எப்போவோ குட்டி வந்து முருடி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி வந்து அந்த ஒரு லைன்
அதாவது ஒரு வெயிட் ஆஃப் லைன்லேருந்து கீழே வரையில் வந்து முருடடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம், வில்லேஜ் சைடில். அது காரணம் என்னது, அந்த முருடடிச்ச குட்டி வந்து விற்கவே முடியறதில்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவீங்க இல்லைங்களா. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு புண்ணாக்கு தாங்க. அதுக்கு புண்ணாக்கு வந்து புண்ணாக்கு எண்ணெய் எடுத்ததும் போக இருக்கும், அது மேலேங்க அது வந்து அதில் எண்ணெய் சத்துங்கிறது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதில் அதை விட புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புண்ணாக்கை வந்து புண்ணாக்கு பருத்தி கொட்டையை வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒரு 2 மணி வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா போடும். ஒரு 80 குட்டி வச்சு 80 குட்டி வினாடிட்டு இருக்குது அப்படின்னீங்கனாலே அதையும் வந்து நீங்கள் இந்த முருகடிச்ச குட்டிங்களுக்கு கொடுங்க. பால் உற்பத்திக்கு வந்து ஒரு வேளை நல்லா வைங்க, 2 வேளையும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வேளை ஒன்று காலையிலன்னா காலையில் கண்டினியூஸாக வைங்க நல்லா ஃபுல் தீவனமாக, ஏன்னா சாயந்தரம்னா ஃபுல் நல்லா கரெக்டாக வைங்க, ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. அது வந்து எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு 2 மினிட்ஸ் வீடியோவாக அது போடுறேன். முடிஞ்சதுன்னா இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் வைப்போம், முடிஞ்சது அப்போ எடுத்து போடுறேன். அப்படின்னா காலையில் எடுத்து நேரத்துலேயே வீடியோவை போட்டு வாய்ஸ் கொடுத்து பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே நீ இப்போ தான் பண்ணுறது புரியுதுப்பா, நீ என்னென்ன பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக் இருக்குது இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. லைக் ஷேர் இந்த இதில் யாருக்காச்சும் இந்த மாதிரி தெரியணும்னு ஆசைப்பட்றாங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க, அதை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வளர்க விவசாயி, வளர்க விவசாயி, வளர்க விவசாயி, வளர்க விவசாயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.